எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஆக்சுவலி அது எப்படின்னா பாதி ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி, பாதி வந்து நம்ம என் பைக்கில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக என்னோடய பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ தான் போட போகிறேன். அது இல்லாமல் அந்த சர்வீஸ் சென்டரில் நடந்ததையும் நான் இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில பேர் போன வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்க அந்த வீடியோவை. ஸோ அதில் இந்த வீடியோ நான் ரீகால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் எல்லா வீடியோவும் சொல்லணும்னு நினைப்பேன், பட் மறந்துடுவேன். ஸோ என்னோடய வீடியோ பார்க்குற, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன், ஷேர் பண்ணுறேன், ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டு வியூஸ் தான் எனக்கு இன்னொரு அடுத்த வீடியோ பண்ணணும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் சென்டர் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்டாக தான் இருக்கும், என் பைக்கோட ரிவ்யூ தான் இருக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் நான் இந்த வீடியோவில் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேனாலும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பண்ண சொல்லுங்கள், நான் வேணால் இன்னொரு வாட்டி பண்ணுறேன். அது இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க, எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எல்லாருக்கும் நான் கமெண்ட் பண்ணுவேன்னு வந்துருச்சு, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இங்கே ரைஸ் பண்ணணும்னு எனக்கு தோணலை, ஏன்னா இப்போ தான் கார்பரேட்டர்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ நம்ம மைலேஜ் அப்புறம் என்னோடய டீட்டெயில் என் வண்டியோட மைலேஜ், ஸோ அதை என்ன எது நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி 30 அவ்வளோதான் கிடைக்கிது. ஸோ ப்ராப்பராக செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாகவே போடுறேன் அதை. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எனக்கே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ப்ரோ ஃபஸ்ட்டு உங்கள் வண்டி என்ன மாடல் அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து பல்சர் NS200. அதில் பார்த்திங்கன்னா இது வந்து BS4 நான் ABS வேரியண்ட்டு. ஸோ நான் அப்போ எடுக்கும்போது எனக்கு ABS அப்போ இல்லை, நான் எடுக்கும்போது. ஸோ அதனால் நான் இது நான் ABS தான், BS4 நான் ABS மாடல். ஸோ நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 ஓட்டியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டியிருக்கேன், 34,000. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, ஸோ நாயை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நம்ம நேற்று ஒரு இடத்துக்கு போயிருப்போம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வண்டி நிப்பாட்டிட்டு டீட்டெயிலாக என்னென்ன மாற்றிருக்கேன், ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக நான் சொல்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ப்ரோ கார்னரிங்லாம் எப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ கார்னரிங்னால் வண்டி அழகாக பண்ணணும். நான் ஆக்சுவலி இன்னும் பெரிய டயர் போட்டிருக்கேன், ஸ்டாக் டயர் விட. ஸோ அதனால் வண்டி அழகாக கார்னரிங் பண்ணோம். ஸோ கொஞ்சம் இடத்துல நம்ம ப்ராப்பராக கார்னரிங் பண்ணேன்னா வண்டி மேலெலாம் குறைய சொல்ல முடியாது. வண்டிலாம் சூப்பரான வண்டி. பின்னாடி வண்டி வரல. ஸோ இந்த இடத்துல இந்த இடம் ரைட்டு. ஸோ நம்ம நேற்று வந்து அதே இடம் தான், எனக்கு இன்னும் ஒரு நல்ல அழகான இடம் தெரியல. ஸோ அதனால் இந்த இடத்துக்கே வரோம். இந்த இடமே நல்லா அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி போன நேற்று மாதிரி அந்த லைட் செட்டிங்ஸில் இல்லை. ஸோ பரவாயில்ல, திருப்பி நிப்பாட்டிடுவோம், ஏன்னா அதே வீடியோ மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ திருப்பி நிப்பாட்டிட்டு ஒரே நிமிஷம் இருங்க, வண்டி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வண்டி காமிச்சிடறேன். நீங்கள் பார்க்காதவங்க இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. சைட் ஸ்டாண்டு கொஞ்சம் அங்கே கல் இருக்கிறது தெரியுதா? ஸோ அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இருங்க, உங்களுக்கு சைலண்ட் வண்டி காட்டுறேன். ஆடாச்சா பின்னாடி நோட் பண்ணல, சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ இதுதான் நம்ம வண்டி. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிற மாதிரி இது என் வண்டி கிடையாது, ஸோ என் லவர் மாதிரி. ஸோ இருங்க, இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துன்னு வரும், சர்வீஸ் சென்டரில் எனக்கு பண்ண ப்ராப்ளம் இது ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த இடத்துல போல்டு தெரியுதில்ல, ஸோ இது கீழே இந்த கேஸிங்கை உடச்சிட்டாங்க. ஸோ இதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி மாற்றினேன். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அட்வான்டேஜ் என்னன்னா இந்த சென்டர் ஸ்டாண்ட். ஸோ இப்போ வர எந்த 200 cc பெருசாக சென்டர் ஸ்டாண்ட் இல்லை, இந்த டியூக் அதெல்லாம் எடுத்திங்கன்னா. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்படி வண்டி நிப்பாட்டி இப்படி லைட்டாக ஸோ இழுத்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ பெருசாக நம்ம ஒரு சாய்வான இடத்துல நிப்பாட்டோன்னா பிரச்சனையாக இருக்காது இந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், லுக்கும் சூப்பராக இருக்குல்ல. நம்ம வண்டி எப்போவுமே மாஸ் தான். பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ வாங்க அடுத்த ஒரு பிரச்சனைக்குள்ளே போவோம். ஸோ அடுத்த பிரச்சனை வேணால், ஸோ என்ன மாற்றினேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ஜின்குள்ளே இருக்கிற நம்ம கிளச் ஃபேஸிங், ஸோ அதை 3 times மாற்றியிருக்கேன் கிளச் ஃபேஸிங். ஸோ அடுத்தது ரேடியேட்டர் ஃபேன் ஒரு டைம் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வாங்க தென் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா செகண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட்டு. தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் இது ஒரு வாட்டி ஊட்டி போயிட்டு வரும்போது தான் ஸோ இப்படி கீழே லாக் ஆகிடுச்சு, மேலே வரல. ஸோ இது ஒரு பிரச்சனை.
ஸோ மிச்சப்படி பெருசாக எனக்கு எதுவும் இந்த 34,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதில் பெருசாக இல்லை. ஸோ இது மறந்துட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஸோ இந்த இன்ஜின் கவர் மாற்றினேன் க்ளைம் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த லாக், இந்த சாவி, இந்த இதை செட்டு ஃபுல்லாக மாற்றி அப்புறம் இது மாற்றிருக்கு. இதை தொலைச்சிட்டாங்க ஆக்சுவலி சர்வீஸ் சென்டரில். ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி மறுபடியும் அதை மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பங்கள் எனக்கு நேர்ந்துருக்கு சர்வீஸ் சென்டரில். அடுத்தது உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்காது, எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஃபுல்லாக இது புதுசு. ஆக்சுவலி என்னென்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த போல்டு தெரியுதுல்ல, இதோட த்ரெட்டு போயிடுச்சு. ரிமூவ் பண்ணாதனால அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகாது. ஸோ இது ஃபுல்லாக நானே தான் மாற்றினேன். ஸோ இது எல்லாருக்கும் இருக்காது, எனக்கு தான் இருந்துச்சு. ஸோ அந்த த்ரெட்டு போனனால. ஸோ அதுக்கப்புறம் டயர்ஸ்க்கு வரும். ஸோ ஆக்சுவலி இந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி 140 செக்ஷன் பெரிய டயரு. ஸோ உங்களுக்கு சைடில் எனக்கு பின்னாடி காட்டுற பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் பெரிய டயரு. இது எங்கேயோ கீரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீரில் இருக்குது. ஆக்சுவலி இது 140/70 130 தான் வரும். நான் ஒரு 10 இது பெருசு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு வந்து நம்மளுக்கு 100க்கு 10 வரும், 70 வரும். ஆக்சுவலி இது 110க்கு 70 நான் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே சேம் டயர்ஸ் தான். ஸோ இதோ இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள் 110/70. இதுவும் கொஞ்சம் பெரிய டயர் தான். ரெண்டுமே 10 சைஸ் பெரிய டயரு. அதுக்கப்புறம் இந்த ஆயில் சீல், ஃப்ரண்ட் ஃபோக் ஆயில் சீல்ஸ் மட்டும் ஒரு டைம் மாற்றிருக்கு, சர்வீஸ் சென்டரில் தான் கொடுத்தேன். ஸோ மிச்சப்படி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த 34,000 கிலோமீட்டர்ஸில். உங்களுக்கே தெரியும். ஸோ NS200 ஒரு அருமையான வண்டி. ஸோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் ரோடிங் நீங்கள் ஓட்ட தெரிஞ்ச மாதிரி தான். நீங்கள் கொஞ்சம் ஸ்கில்டு ரைடராக இருந்தால் பிரச்சனை இருக்காது, இல்லைனா கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ அதுக்கு ப்ராப்பர் அதுக்கான டயர். ஸோ இது வழியாக தான் போகணும். ஸோ நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் எவ்வளோன்னு காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த ரோடு அளவு பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல் இதில் ஓகே, இது ஒரு நல்ல டேர்னிங் ரேடியஸ் தான், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த வழியில் போகிறேன்னா, இது ஆக்சுவலி நம்ம போன வீடியோவில் பார்த்த வழி கிடையாது, வேறு வழி. ஸோ சுற்றி தோட்டம் தான், உங்களுக்கு பார்த்து தெரியும். எனக்கு ஒரு அழகான தோட்டம், தென்னை மர தோட்டம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ அப்படியே நம்ம நேராக ஓட்டுறது பாருங்களேன். ஸோ 2 பக்கமும் தென்னை மரம், அழகான இடம். தென் வாங்க நம்ம விஷயத்துக்கு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வைப்ரேஷன் என்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக இருக்குது வைப்ரேஷன். எங்கெங்கே உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும்னா டேங்க் செக்ஷனில் அப்பப்போ ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹை ஸ்பீடு ஒரு 70-80க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம ஹெட்லைட் கிட்ட அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த RPM மீட்டர் கிட்டலாம் கொஞ்சம் நல்லாவே வைப்ரேட் ஆகும், அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மரத்தை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அந்த ரோடு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணது பாருங்கள். அந்த மரம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப காலமாக இருக்கும் போல். சரி விடுங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி கேட்டிங்கன்னா சூப்பராக ஒரு 120 வரைக்கும் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ 120க்கு மேலே போனால் கொஞ்சம் வாபல் ஆகும், பட் அது நீங்கள் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஓட்டுற ஸ்டைல் பொறுத்து, அந்த மாதிரி விண்ட் பிளாஸ்ட் அதெல்லாம் பொறுத்து தான் வைப்ரேஷன் இருக்குது. மிச்சப்படி வண்டி சூப்பரான வண்டி, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு தான் ஹை ஸ்பீட் அதிகம் டியூக்கை விடி. சொல்லுங்க. ஸோ இதுக்கு தான் இது ஒரு சூப்பரான வண்டி. என்கிட்ட கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இப்போ BS6 NS ஃபியூல் இன்ஜெக்டர் வந்துச்சு, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரைடிங் போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நிறைய பேர் ஹேண்டில் பார் மாற்றுவாங்க. எனக்கு என்னமோ இதே கரெக்டாக தான் இருக்குது. நான் லாங் ட்ரிப்லாம் ரொம்ப தூரம்லாம் போயிருக்கேன். ஸோ இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பாரே நல்லா தான் இருக்குது. ஸோ இதிலே எனக்கு பெருசாக நம்மளுக்கு பிடிச்சி ஓட்டுறதுக்கோ டயர்ட்னஸ் எல்லாம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக பேக் பெயின் மட்டும் தான். மிச்சப்படி வண்டி சூப்பரான வண்டி. இந்த ஸ்டேரிங்லேயே நீங்கள் ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு தான், அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் இவங்க தர்றது கிடையாது, டாமினாரில் மட்டும் தான் இருக்குது. இதே போதும், இந்த வண்டிக்கு இதே போதும். ஸோ ரொம்ப அழகாகவே இதை டேக்கிள் பண்ணும். எந்த பாட் ஹோல்ஸ் எல்லாமே அழகாகவே டேக்கிள் பண்ணும். தோட்டம் சூப்பராக இருக்குல்ல, சுற்றி தோட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு அக்ரெசிவ் ஸ்போர்ட்ஸ் பைக். அதுக்கப்புறம் என்னோடய பைக் வந்து BS4 மாடல்னால 23.5 PS தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சுவலி அது வந்து 9500 RPMல அந்த இது ப்ரொடியூஸ் பண்ணோம். 18.3 Nm டார்க்கு. அதுக்கப்புறம் இப்போ வர BS6 மாடல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24.5 PS at 9750 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அது பார்த்திங்கன்னா 18.5 Nm. ஒரு கொஞ்சம் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ மிச்சப்படி அவங்களுக்கு அது பெரிய
பேப்பரில் தான் அது உங்களுக்கு தெரியும். மிச்சப்படி இப்போ அந்த ஆன் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதில் நான் BS4 மாற்றுன்னு சொல்ல வரல. ஸோ BS6 ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு போயிட்டு vlog பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பெரிய டயர் போடுறனால பெருசாக மைலேஜ் ட்ராப் இருக்காது. ஏன்னா ஒரு இன்னும் சொல்கிறது ஒரு 1 to 3 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். மிச்சப்படி டயர் நம்ம பெரிய சைஸ் போடுறனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக பெரிய டயர் போடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. NS200 அது பெரிய டயர் போட்டால் தான் உங்களுக்கு இன்னும் ஹை ஸ்பீட், ஸ்டெபிலிட்டி, கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெரிய டயர் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் குறையிறது பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம் டயரை, இன்னும் கொஞ்சம் பெரிய டயராகவே போட்டுக்கலாம். ஸோ நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ நான் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தால் மன்னிச்சிருங்க. சரியான குழி. ஸோ நான் எதாவது சொல்ல மறந்துருந்தால் மன்னிச்சிருங்க. தென் வாங்க இப்போது இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்கிட்ட ப்ரோ நீங்கள் NS200 எடுப்பீங்கன்னா நான் தாராளமாக எடுப்பேன். ஏன்னா 200cc வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு ஒரு லிக்விட் கூல் சிஸ்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பவர் பேக்கடு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு NS200 நீங்கள் எடுப்பீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நான் எடுப்பேன், வேல்யூ ஃபார் மணி. ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் நான் சொன்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக அப்புறம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.